மறுநாளே வீட்டிலேருந்து மஞ்சள் மூட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டுக்குள்ளே போட்டுங்க. பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி மஞ்சள் மூட்டையில் இருக்கிறதெல்லாம் முளைச்சி போச்சுங்க. கொஞ்சம் இடங்க முடங்க மழையிலையும் மஞ்சள் நனைஞ்சு போச்சுங்க. மறுநாளே பார்த்திங்கன்னா ஆளுகளெல்லாம் வர சொல்லி மஞ்சள் பூரா நடவு பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டுங்க. ஒரே நாளில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க பொழுத வரைக்கும் போடுற வரைக்கும் நம்மளுக்கு மழை பெருசாக வந்து பெய்யலிங்க. அப்பப்போ மோடம் போட்டுச்சுங்க. மழை இல்லைங்க. மழை பெஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் சரியான சிரமமாக இருக்குங்க. ஏதோ பரவாயில்லைங்க. அவங்களும் காடையும் ஓரளவுக்கு மஞ்சளெல்லாம் போட்டு போயிட்டாங்க. நாங்கள் மஞ்சள் வாங்குறபோது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ மஞ்சள் வந்து ரூ. 42. கிட்டத்தட்ட நாங்கள் 1 டன்னு பக்கமாக வாங்கினேங்க. 1 டன்னு மஞ்சள் கிட்டத்தட்ட ரூ. 42,000 பக்கமாக ஆகிடுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை ஏறி இருக்குங்களாட்டுக்குது. ஒரு ரூ. 50 சொல்லுவாங்களாட்டுக்குதுங்க விதை மஞ்சள். நாங்களே வருஷம் வருஷம் மஞ்சள் போடுவோங்க. இந்த 2, 3 வருஷமாக மஞ்சள் பெருசாக போடாதனால பார்த்திங்கன்னா விதை மஞ்சளே நாங்கள் வெளியிலேருந்து வாங்க வேண்டிய நிலைமையாகி போச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே விலை டவுன் ஆகி போச்சுங்க. அதுக்கப்புறம் விலை இறங்குனது பெருசாக வந்து விலை ஏறவே இல்லைங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் மஞ்சள் விட்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர்த்து வேறு வெள்ளாமை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் நாங்களும் பார்த்திங்கன்னா விட்டதுனால இப்போ விதை மஞ்சள் வந்து வெளியிலேருந்து வாங்குற அளவுக்கு ஆகிப்போச்சுங்க.